தப்புன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? தப்புன்னு உங்களுக்கே உங்க மனசாட்சிக்கு தெரியுது, உங்களுக்கே தெரியுது. தப்புன்னு தெரிஞ்சு திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு அப்போ அதையும் நம்ம மேற்கொண்டு செய்கிறோம்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளே என்ன வச்சுக்கிறோம் சொல்லுங்க? நீங்களே உங்க வாழ்க்கைக்கு என்ன வச்சுக்கிறீங்க சொல்லுங்களேன், நல்லா உங்க பாஷையில சொல்ற. என்ன வச்சுக்கிறீங்க? சூனியம் இல்லை, அது பெரியவங்களுக்கு. உங்க பாஷையில சொல்றேன். என்ன வச்சுக்கிறீங்க? ஆமா, தப்புன்னு தெரிஞ்சு வீட்டில் திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு நீங்களே என்ன செய்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது தவறுன்னு தெரிஞ்சு, அது தவறான பாதம் தெரிஞ்சு, இந்த பாதையில நான் போனா என் வாழ்க்கையே சீரழிஞ்சிடும், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தெரிஞ்சே கண்ணை திறந்தே எங்க போய் மாட்டிக்கிறீங்க சொல்லுங்க? கண்ணை திறந்தே புதரான ஒரு குழியில போய் நீங்களே, உங்களை யாரும் தள்ளி விடல, உங்களை யாரும் ஒண்ணுமே செய்யல, நீங்களே கண்ணை திறந்து போய் இப்ப விழுந்துட்டு என்ன செய்றீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியல, கேம்ல இருந்து வெளியே வர முடியல. அப்புறம் சொல்லுங்க, வேற எதுலெல்லாம் இருந்து வெளியே வர முடியல? சத்தம் வர மாட்டேது சொல்லுங்க. எதுலெல்லாம் நிறைய காரியத்துல நம்ம மாட்டிட்டு இருப்போம், அதுலெல்லாம் வெளியே வர முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வருவாருன்னா எதுல இருந்து நீங்க வெளியே வர முடியலையோ அதுல இருந்து உங்களை வெளியே வர வச்சு உங்க குறைவுகளை கர்த்தர் இன்னைக்கு நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ற கர்த்தர் உங்களை மகிமையாய் மாற்றதான் இன்னைக்கு இந்த வாலிப கூடுகையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களெல்லாம் குறிச்சு ஒவ்வொரு நோக்கம் இருக்கு, திட்டம் இருக்கு, அழைப்பு இருக்கு. நீங்கெல்லாம் உங்களில் நிறைய பேர் ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களா மாற போறீங்க. இருந்தா இப்படிலாம் ஆக முடியுமா? கேம் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா உங்க சிந்தனை முழுவதும் அதுல தான் இருக்கும். இப்படிலாம் நீங்க மாறணும்னா என்ன செய்யணும்னா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? ஆசையை இருதயத்தில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த ஆசைகள் எல்லாம் நான் ஆராதனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும்னா என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். ஆராதிக்கிற அபிஷேகம் உங்க மேல இறங்கினாதான் ஆராதிக்கவே முடியும் இல்லையா? தீர்க்க தரிசனம் சொல்லனா ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கினாதான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். பாட்டு எழுதணும்னா வசனங்கள்லாம் தெரியணும். ஏதோ ஒன்று எழுத முடியாது. சினிமா பாட்டு மாதிரி பெர்க்மன்ஸ் அழகா வசனத்தோட என்ன செய்யறாரு சொல்லுங்க? அவர் எழுதின பாட்டெல்லாம் பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் மாறணும், அவ்வளவுதான். நமக்கு அவரை போல நிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அவர் எவ்வளவு கிரயம் செலுத்துறாரு, எவ்வளவு மணி நேரங்களை ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்துறாரு, இதையெல்லாம் நம்ம அறியும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியும். இயேசு கானா ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. ஏன் இயேசு அந்த திருமணத்துக்கு போனாரு சொல்லுங்க? ஏன் போனாரு? அங்க ஒரு குறைவு இருக்குது அப்படி என்பதை அறிந்துதான் இயேசு அந்த திருமணத்துக்கே போனார். அது போலதான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கிறதை தெரிந்து அந்த குறைவை நிறைவாய் மாற்றும்படியாதான் இன்னைக்கு இந்த வாலிப கூட்டத்துல கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களாம் ஏன் வந்திருக்கிறீங்க தெரியுமா? உங்க வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் குறைவில்லாத மனிதன் யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குறைவுகள் இருக்கதான் செய்யும். அந்த குறைவை பார்த்து நம்ம உட்காரக்கூடாது. அந்த குறைவை நிறைவாக்குகிற இயேசுவை இன்னைக்கு நம்ம அழைக்கும் பொழுது, உங்க மத்தியில் அழைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கை முழுவதுமே நிறைவாய் மாற்றி விடுவார். உங்க எதிர்காலத்தை நிறைவாய் மாற்றி விடுவார். உங்க படிப்பு காரியத்தை நிறைவாய் மாற்றி விடுவார். உங்களை அவருடைய கரத்துல நிறைவாய் எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் சாதாரணமானது அல்ல. அந்த இடத்துல ஏன் அவர் அழைக்கப்பட்டார் என்றால், அந்த திருமணத்திலே ஒரு குறைவு வரும் என்று யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். கல்யாணம்னா ஏங்க குறைவு வருது? கல்யாணம்னா குறைவு வரதான் செய்யும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, பிரியாணி போடுறாங்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு எங்க இருக்கிற ஜனமோ வந்துடும். லாஸ்ட்ல என்ன ஆயிடும்? காலி ஆயிடும் இல்லையா? காலி ஆயிடும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த குறைவு வந்ததுன்னு நீங்க உங்களையே கேட்டிருக்கலாம். ஏன் நான் இதுல போய் மாட்டிக்கிட்டேன்?
ஏன் இதுலேருந்து நான் வெளியே வர முடியல, ஏன் இந்த காரியத்தில் இந்த குறைவு வராத இருந்தா நீ இயேசு கிட்ட வரவே முடியாது. இந்த குறைவு உன் வாழ்க்கையில வரலன்னா இயேசு யாருன்னு நீ அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த அவமானம் உன் வாழ்க்கையில வராது இருந்தா உன் வாழ்க்கையில் அவர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்த்திருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, தானே உண்மை இல்லையா? குறைவு வந்த போது யார் உங்களை தப்பு வச்சது? ஏசப்பா தான், ஏசப்பா தான். நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன்னா கேட்குறவங்களாம் இங்க இருக்கு, நான் இதுல போய் மாட்டி இருக்கும் போதே அவர் என்னை தப்பு வச்சிருக்கலாமே. கண்டிப்பா அவர் தப்பு வைக்க வல்லவர் தான். ஏன் உங்களை மாட்டை விட்டு வேடிக்கை பார்த்தாருன்னா, நீ இதிலெல்லாம் மாட்டினாதான் உன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உனக்கு தெரியும். அது வரையிலும் அவங்கள நீங்கள் உயிராக நினச்சிருப்பீங்க, அவங்கள அன்பாக நினச்சிருப்பீங்க, அவங்கள நிறைவாக நினச்சிருப்பீங்க. அவங்க தான் உலகம், அவங்க தான் எதிர்காலம், அவங்க இல்லாத என்னால் இருக்க முடியாதுன்னு உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம், உங்கள் சிந்தையில் அதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இதையெல்லாம் நீங்கள் நினைக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த பிரச்சனையெல்லாம் உங்க மத்தியில அனுமதிச்சுட்டு அவர் அமைதலாக இருந்து அந்த காரியத்தில் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுக்கும் பொழுது, ஐயோ ஐயோ திரும்ப நான் இதில் போய் மாட்டவே கூடாதுன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றி விடுகிறார். தீமையாக இருந்தால் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம், அதை குறித்து யோசிக்காதீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் எப்படி ஆக்க போகிறாரு? நிறைவாக்க போறாரு.